வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு திருக்குறள். திருக்குறள் என்பதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன்மை பொருந்திய வாசகம் அடங்கிய நூல் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இதில் நான் அதிகமாக பேச விரும்பலை. ஆனால் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூலாக திருவள்ளுவர் நமக்கு தந்துட்டு போயிருக்காங்க. இந்த திருக்குறள்லேருந்து ஒரு குறளை சொல்லி விளக்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு கண்டிப்பாக பயன்படக்கூடியதாகவும் இருக்குது. குறிப்பாக மாணவ செல்வங்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். குறள் எண் 666. அந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின் அப்படின்னு சொல்லப்படுது. எண்ணி அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம என்ன சிந்தனைகள் பார்த்திங்கன்னா ஒரு 50,000க்கு மேற்பட்ட என்ன சிந்தனைகள் இருக்குது. மூளையிலேருந்து மனசுன்னு சொல்கிறோமா, மூளைக்கு தொடர்பில் இருக்குன்னு சொல்கிறோம். அதுலேருந்து நம்ம எண்ண ஓட்டங்கள் வருது. இருந்தாலும் இதில் ஒரு 70% எண்ண ஓட்டங்கள் எதிர்மறையானவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேர்மறைக்கு எதிராக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசை பேசணுன்றோம். மனசுக்கிட்ட நம்ம பேசினா தான், நம்ம எண்ணங்களை சொன்னால் தான். அப்போ மனசு வந்து பார்த்திங்கன்னா 2 மனசுன்னு சொல்கிறாங்க. வெளி மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்களை உள்மனதாக இருக்கக்கூடிய ஆழ்மனத்துக்கு நம்ம கட்டளையிடும் போது தான் அது நம்ம அன்றாட செயல்களில் தினந்தோறும் பழக்கத்துக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம இயல்பான ஒன்று தான். ஏன்னா நம்ம மனம் என்பது பார்த்திங்கன்னா அலைபாய்கிற மனசாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ, யார் ஒருவர் எண்ணிய செயல்களை முடிப்பதற்காக தினந்தோறும் முயற்சி பயிற்சி இது இரண்டையும் சரிவர செய்து வருகிறாரோ அவர் அச்செயலில் வந்து அவர் வெற்றி பெறுகிறார் என்பது தான் அந்த குறள் வந்து விளக்குது. எதுவுமே முடியாதது இல்லை அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி எண்ணற்ற சொற்பொழிவாளர்கள், சான்றோர்கள், ஆய்வாளர்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. முயற்சி தான் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி பெற்றுத்தரும். அது தொடர் முயற்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறள் சொல்லுது. அதனால தான் இந்த குறளை உங்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்காக நான் எடுத்து சொல்கிறேன். மீண்டும் குறள் சொல்கிற பாருங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறின். புரியுதுங்களா? நம்ம ஒருவன் தான் செய்கின்ற முயற்சியில் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றான் அப்படின்னா அவன் அச்செயலில் வெற்றி பெறுகிறான் என்பது தான் அந்த குறளோட விளக்கமாக இருக்குது மாணவ செல்வங்களே. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்ப காலகட்டத்தில் மாணவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பலாக இருக்கிறாங்கன்னு தெரியுது. கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குறளை கண்டிப்பாக வாழ்க்கையில் படித்து பயன்பெற்று அன்றாட நிகழ்வுகளை நம்ம செயல்பாடுகள் நம்ம புகுத்தி வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் எண்ணியது கண்டிப்பாக வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு அந்த வாழ்வியல் சிந்தனைகள் அடங்கிய திருக்குறள்லேருந்து ஒரு நல்ல சொல்லி விளக்கிறீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை வாழ்க்கையில் இந்த குறளை நினைவுபடுத்தி கண்டிப்பாக நீங்களும் என்ன அப்பப்போ தொடர்ந்து முயற்சி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த குறள் நம்மளுக்கு உதவி புரியுது. மாணவர்களே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி மாணவ செல்வங்களே.